வள்ளுவன் குரலே வாழ்க்கை நெறி. வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். என் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் அருமை மாணவ செல்வங்களை, நாம் இப்போது வகுப்பிலே வேர்ட்ஸை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வாக்கியத்திலே நவுனும் வர்பும் தான் வெரி இம்பார்ட்டன்ட் என்று சொல்லியிருக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், ஒரு நபரோ ஒரு வாக்கியத்தில் ஒரு நபரை குறிப்பிடுவது என்றால் எப்படி நீங்கள் குறிப்பிடுவீர்கள்? பெயரை வைத்து. ஒரு பொருளை குறிப்பிடுவீர்கள் என்றால் பெயரை வைத்து குறிப்பிடுவீர்கள். ஒரு இடத்தை குறிப்பிடுவீர்கள் என்றால் பெயரை வைத்து குறிப்பிடுவீர்கள். ஒரு நிகழ்வை குறிப்பிடுவீர்கள் என்றால் பெயரை வைத்து குறிப்பிடுவீர்கள். இப்போ இதை இடம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இது சாக் என்று சொல்ல வேண்டும், இதை மைக் என்று சொல்ல வேண்டும். அப்போ அதுக்கு பெயர் வைத்திருக்கிறோம். அந்த பெயர் நமக்கு தெரியும், நேம். இதைத்தான் நாம் கிராமரில் நவுன்னு சொல்கிறோம், தெரியும். இந்த நேம் முக்கியமாக முதல்ல ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், இதில் ப்ராப்பர் நவுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ப்ராப்பர் நவுன், அடுத்தது காமன் நவுன். நிறைய 5 இருக்கு, ஆனாலும் இந்த 2 விஷயம் மிக முக்கியமானது. இப்போ இந்த ப்ராப்பர் நவுன் காமன் நவுன் அப்படின்னு நான் சொல்லும்போது, ப்ராப்பர் நவுன் எக்ஸாம்பிளுக்கு ரவி, காமன் நவுனு பாய். ஓகே, இந்த நபரை சுட்டி காட்டினா அது ப்ரோனவுன் பயன்படுத்தும். அது இப்போ நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த காமன் நவுன் இருக்கு இல்லையா கண்டு, இது நவுன். இந்த நவுனை குவாலிஃபை பண்ணும். நவுனை குவாலிஃபை பண்ணால் ஒரு பர்சன் எப்படின்னு குவாலிஃபை பண்ணும், ஒரு பிளேஸ் எப்படின்னு குவாலிஃபை பண்ணும், ஒரு திங்ஸ் எப்படின்னு குவாலிஃபை பண்ணும். அப்போ குவாலிஃபையிங் வேர்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லுனேன். தட் இஸ் எ ஃப்ளவர், திஸ் இஸ் ஃப்ளவர். இப்போ இந்த ஃப்ளவர் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ சைஸ் வச்சு சொல்கிறேன். இது பிக் ஃப்ளவர், இது ஸ்மால் ஃப்ளவர். அப்போ ஃப்ளவர் பிக் ஃப்ளவர் அல்லது ஸ்மால் ஃப்ளவர், லிட்டில் ஃப்ளவர் சின்ன ஃப்ளவர் இல்லையா என்ன? ஓகே, இப்போ நான் என்ன செஞ்சேன், சைஸை வச்சு சொல்லியிருக்கேன். ஒரு பையன் ஸ்மால் பாய், இவன் பிக் பாய், இவன் டால் பாய், அவன் ஷார்ட் பாய். அப்போ ஒவ்வொருத்தருடைய சைஸ் இருக்கு இல்லையா, அந்த சைஸ்ன்றது என்னது? அவனுடைய தன்மை, அதுதான் குவாலிஃபை. அப்போ பிக் என்பது ஒரு குவாலிஃபைடிங் வேர்டு, சைஸ் குவாலிஃபைங், சைஸை பற்றி சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃப்ளவருடைய அப்பீரன்ஸ் சொல்கிறேன். இந்த ஃப்ளவர் எப்படி இருக்குது? பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்போ பியூட்டிஃபுல் சொல்கிறேன். பியூட்டிஃபுல். வண்டர்ஃபுல்னு சொல்கிறேன். ஒண்டர்ஃபுல் சொல்கிறேன். ஒண்டர்ஃபுல். இன்னொன்று சொல்கிற மாதிரி அட்ராக்டிவ் சொல்கிறேன். கவர்ச்சி, அட்ராக்டிவ். ஓகே, இப்போ இந்த பிக்குன்றது என்னது? இந்த ஃப்ளவருடைய குவாலிட்டி, சைஸ் குவாலிட்டி. இந்த ஸ்மால் என்பது என்னது?
இந்த ஃப்ளவருடைய குவாலிட்டி. இந்த இந்த பியூட்டிஃபுல்ன்றது என்னது? ஃப்ளவருடைய குவாலிட்டி. இப்போ இந்த ஒண்டர்ஃபுல் என்னது? இந்த ஃப்ளவருடைய குவாலிட்டி. நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ அட்ராக்டிவ் என்பது என்னது? ஃப்ளவருடைய குவாலிட்டி. நான் மீண்டும் சொல்கிறேன், இது பிக்ன்றது என்னது? ஃப்ளவருடைய குவாலிட்டின்னு சொல்லு. குவாலிட்டி ஆஃப் த ஃப்ளவர். ஸ்மால்ன்றது என்னது? ஃப்ளவருடைய குவாலிட்டி. எப்படி இது? ஸ்மாலர், பிக்கர், சைஸில் சொல்கிறோம். இப்போ பியூட்டிஃபுல்ன்றது குவாலிட்டி. அப்போ இதெல்லாம் என்ன வேர்டு? இதை குவாலிஃபை பண்ணுற வேர்டு. அப்போ இதை குவாலிஃபை, இதெல்லாம் குவாலிஃபையிங் வேர்டு. குவாலிஃபையிங் வேர்ட்ஸ். குவாலிஃபையிங் வேர்ட்ஸ். ஓகேவா? குவாலிஃபையிங் வேர்ட்ஸ். இப்போ நல்லா தெரிஞ்சிங்க, இதெல்லாம் குவாலிஃபையிங் வேர்ட்ஸு. ஃப்ளவர் என்பது என்ன கண்ணு? சொல்லுங்க, என்னது? திங்ஸினுடைய நேம் இல்லையா? திங்ஸினுடைய நேம். அப்போ ஃப்ளவர் என்பது என்னது? நேம். கிராமட்டிக்கலாக எப்படி சொல்லுவோம்? நேம். நேம்னா என்னது? நவுன். நவுன். நேம்னா நவுன். இப்படி சொல்கிறேன் பாருங்க. இப்போ இதை விட்டுறேன். இப்போ ஃப்ளவரை குவாலிஃபை பண்ணுது வேர்டு. அப்போ இது என்ன வேர்டு? குவாலிஃபைங் வேர்டு. எதை குவாலிஃபை பண்ணுது? நவுனை குவாலிஃபை. இதை மாதிரி ஒரு வேர்டு நவுனை குவாலிஃபை பண்ணிச்சுன்னா, ஒரு வேர்டு நவுனை குவாலிஃபை பண்ணிச்சுன்னா அந்த வேர்டுக்கு பேர் அட்ஜெக்டிவ். நான் போச்சு, இம்பார்ட்டண்ட் மேட்டர். ஒரு வேர்டு நவுனை குவாலிஃபை பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். புரியுதா? இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நான் சில நவுன்லாம் சொல்கிறேன், நீங்கள் குவாலிஃபைங் சொல்கிறீங்களா? பார்க்கலாம். இப்போ பாயின்னு சொல்கிறேன். பாயின்னு சொல்கிறேன். இந்த இந்த பாயினுடைய உயரத்தை, சைஸை சொல்லுங்கள். சைஸ் என்ன சொல்லுங்கள்? டால். அப்புறம் குள்ளமாக இருந்தா ஷார்ட். ஓகேவா? மெல்லிஸாக இருக்கான், லீன். இன்னொன்று சொல்லலாம், தின். குண்டா இருக்கான், ஃபேட். 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 புரியுதா? நல்லா அழகாக இருக்கான், ஹேண்ட்ஸம். ஹேண்ட்ஸம். கருப்பாக இருக்கான், டார்க். டார்க். ஓகேவா? அப்போ இது டார்க்கு, ஹேண்ட்ஸம், இதெல்லாம் அப்பீரன்ஸ். இன்னொன்று சைஸு. அப்போ இந்த இன்னொன்று சொல்கிறேன், அவனுடைய குவாலிட்டி. குவாலிட்டி. அந்த பையன் நல்லவனாக இருக்கான், சொல்லு, குட் பாய். கெட்டவனாக இருக்கான், பேட் பாய். அறிவாளியாக இருக்கான், கிளவர் பாய். ஓகேவா? இப்போ இந்த கிளவர் என்பது என்னது? பாயினுடைய குவாலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நவுனுடைய குவாலிட்டி. பாய் என்பது என்னது? நவுன். அப்போ நவுனுடைய குவாலிட்டி எது? கிளவர். அப்போ நவுனை குவாலிஃபை பண்ணுற வேர்டு என்னது? அதுக்கு பேர் என்ன? அட்ஜெக்டிவ். அவ்வளோதான் விஷயம். அப்போ பேர்டு. பேர்டுன்றது என்னது? எதனுடைய குவாலிட்டி? அந்த பாயுடைய குவாலிட்டி இல்லையா? அப்போ பேர்டுன்றது என்னது? அட்ஜெக்டிவ். இந்த குட் என்பது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் என்ன பண்ணும்? இந்த நவுனை குவாலிஃபை பண்ணுது. அப்போ அந்த பையன் யாரு? குட் பாய். புரியுதா? இப்போ டார்க்குன்னு சொல்கிறோம். டார்க் என்பது அட்ஜெக்டிவ்.
யாரை குவாலிஃபை பண்ணுது? பாயை. எப்படி சொல்லுவார்? டார்க் பாய்ன்னு சொல்லுவோம். புரியுதா இல்லையா? ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மறுபடியும் சொல்லும் பாருங்க. இப்போ ஹேண்ட்ஸம் அழகான சொல்கிறோம். அப்போ ஹேண்ட்ஸம்ன்றது என்னது? அட்ஜெக்டிவ். யாரை அது குவாலிஃபை பண்ண? பாயை குவாலிஃபை பண்ண என்ன செய்யுங்க? ஹேண்ட்ஸம். அப்போ ஹேண்ட்ஸம் பாய்ன்னு சொல்ல போறீங்க. இப்போ ஃபேட். ஃபேட்டுன்னு சொல்லணும்னா ஃபேட்னா தட்டி குண்டுன்னு அர்த்தம், கொழுப்புன்னு ஒரு அர்த்தம். நான் ஒன்று அது வேறு விஷயம். இங்கே அட்ஜெக்டிவ் ஃபேட் என்பது. அப்போ ஃபேட் என்பது அட்ஜெக்டிவ். அதை குவாலிஃபை பண்ணோம். என்ன செய்வீங்க? ஃபேட் பாய். ஒரு பொண்ணு குண்டாக இருந்தால் ஃபேட் கேர்ள்னு சொல்லுவோம். ஒரு யானை குண்டாக இருந்தால் ஃபேட் எலிஃபண்ட். தெரியுதா? ஒரு டாக்கு ஃபேட்டாக இருந்தால் ஃபேட் டாக்னு சொல்லுவோம். புரியுதா இல்லையா? அப்படிதான் விஷயம் இல்லையா? இப்போ கிளவர்னு சொல்கிறேன். கிளவர்ன்றது பையன் கிளவராக இருந்தால் கிளவர் பாய்ன்னு சொல்ல போகிறீங்க. ஒரு கேர்ள் கிளவராக இருந்தால் கிளவர் கேர்ள்னு சொல்ல போகிறீங்க. நம்ம பயன்படுத்த தான், நமக்கு தெரிஞ்சது தான், ஒன்றும் குழப்பமே வேணாது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அந்த வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ஐடியா புரியும். இங்கே நீ என்ன செய்யணும்? நவுனை எது குவாலிஃபை பண்ணும்? வெரி குட். அட்ஜெக்டிவ் என்ன பண்ணும்? எதை குவாலிஃபை பண்ணும்? ரெண்டு கேள்வி கேட்குறேன், புரிஞ்சுக்கோ. அட்ஜெக்டிவ் என்ன பண்ணும்? நவுனை குவாலிஃபை பண்ணும். நவுனை எது குவாலிஃபை பண்ணும்? அட்ஜெக்டிவ். ராமசாமி வீடு எங்கே இருக்குது? குபிசாமி வீட்டுக்கிட்ட இருக்குது. குபிசாமி வீடு எங்கே இருக்குது? ராமசாமி வீட்டுக்கிட்ட சொல்லணும். உடனே அது எனக்கு தெரியாது சார் சொல்லக்கூடாது. இதுதான் நாலேஜ், சிந்திக்கக்கூடிய அறிவு. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ லீன் சொல்கிறது என்னது? அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் யாரை குவாலிஃபை பண்ணுது? பாயை குவாலிஃபை பண்ணால் லீன் பாய்ன்னு சொல்ல போகிறேன். கேலை குவாலிஃபை பண்ணால் லீன் கேர்ள்னு சொல்ல போகிறேன். ஒரு டாக்கு லீன் டாக். அவ்வளோதான், வேறு ப்ராப்ளமே இல்லை. ஒரு பையன் பணக்காரன் சொல் ரிச். ரிச் என்பது என்னது? ஒரு ஆளுடைய வசதியின் தன்மை இல்லையா? அப்போ அந்த வசதியினுடைய குவாலிட்டி. அப்போ ரிச்சி. ரிச்சி என்பது அப்ஜெக்டிவ். இது பையனை குவாலிஃபை பண்ணுறது நவுனை என்ன சொல்லுவீங்க? ரிச்சி பாய் சொல்லுவீங்க. ஒரு கேர்ள் பணக்காரி இருந்தால் ரிச்சி கேர்ள் சொல்லுவீங்க. ஃபேமிலி ரிச்சி ஃபேமிலி சொல்லுவீங்க. புரியுதாங்கன்னு? இவ்வளோதான் விஷயம். இங்கே நாம் தெரிஞ்சுங்க, ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணால் அந்த குவாலிஃபை பண்ணுற வேர்டு அட்ஜெக்டிவ். ஓகேவா? இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், சரியாக பதில் சொல்லணும். எனக்கு சொல்லுவியானே? ஓகே. இப்போ நான் என்ன செய்கிறேன்? ஸ்மால் ஹவுஸ்ன்னு சொல்கிறேன். சொல்லு பார்க்கலாம். ஸ்மால் என்பது என்ன? அட்ஜெக்டிவ். ஹவுஸ் என்பது என்ன? நவுன். வீட்டினுடைய பேர் ஹவுஸு. அந்த வீடு எப்படி இருக்குது? ஸ்மால் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். புரியுதா? அதான் அட்ஜெக்டிவ். ஓகே. இப்போ கிளவர் அனிமல் சொல்கிறேன். கிளவர் என்பது என்ன? அட்ஜெக்டிவ். அனிமல் என்பது என்னது? ஏன் நவுன் சொன்ன? அனிமலுக்கு பேர் அனிமல் வச்சுருக்கோம், மிருகத்துக்கு பேர் அனிமல் வச்சுருக்கோம். ஓகே. நைஸ் ஃபேன் சொல்கிறேன். நைஸ் ஃபேன் சொல்கிறேன். இப்போ சொல்லுங்க, நைஸ்ன்றது என்னது? அட்ஜெக்டிவ். அப்போ எப்படி சொல்லுவோம் இந்த சென்டென்ஸை? நைஸ் ஃபேன் சொல்லுவோம். நைஸ் என்பது அட்ஜெக்டிவ், ஃபேன் என்பது ஏன் நவுனு? எதுக்கு பேர்? ஃபேனுக்கு பேர். இது ஃபேனா? நோ. ஃபேன் பேர். இதை போய் ஃபேன், இது சாக். இப்போ சொல்கிறேன், ஷாப்ட்டு ஷாக் சாக், ஷாப்ட்டு சாக், ஷாப்டர், ஷாப்ட்டு சாக் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்னது? ஷாப்ட்டுன்றது என்னது? அட்ஜெக்டிவ். சாக்குன்றது என்னது? வெரி குட். நைஸ் சாக்குன்னு சொல்கிறேன். நைஸ் சாக்குன்னு சொல்கிறேன். இப்போ சொல்லுவாங்க, நைஸ் என்பது என்னது? அட்ஜெக்டிவ். சாக்குன்றது என்னது? சரி. நைஸ் மேன் சொல்கிறேன். நைஸ் அட்ஜெக்டிவ். மேன் நவுன். சரி. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், உன் புத்திசாலித்தனத்தை டெஸ்ட் பண்ண போகிறேன், நல்லா புரியும். இப்போ கிளவர் பாயின்னு சொன்னேன். கிளவர் பாயின்னு சொன்னேன். கிளவர் ஃப்ளவர்னு சொல்லாமல் சொல்லக்கூடாது.
கிளவர் ஃப்ளவர்னு சொல்லலாமா? புத்திசாலியான மலர்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அந்த அட்ஜெக்டிவ்ஸு ஃப்ளவரை போய் குவாலிஃபை பண்ணாங்க. இப்போ வீடு இருக்குது, பியூட்டிஃபுல் ஹவுஸ்ன்னு சொல்கிறேன், கிளவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவியா? பியூட்டிஃபுல் ஹவுஸ் தான் சொல்லலாமா? ஆனால் கிளவர் என்பது எங்கே பயன்படுத்தி யாரை குவாலிஃபை பண்ண? பாயை சொல்லலாம், அனிமலை சொல்லலாம், கேலை சொல்லலாம். பியூட்டிஃபுல்ன்றது எதை சொல்லுவீங்க? பியூட்டிஃபுல் ஃப்ளவர், பியூட்டிஃபுல் கேர்ள், பியூட்டிஃபுல் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் பியூட்டிஃபுல் பாய்ன்னு சொல்லக்கூடாது, தப்பு. அது பெண்களை தான் நாம் பியூட்டிஃபுல்னு சொல்லலாம், ஆண்களை பியூட்டிஃபுல் சொன்னால் தப்பு. இப்போ உங்களுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அட்ஜெக்டிவ்னா என்ன? மாதிரி நவுன்னா சொன்னேன், நேம் வேர்டு. அட்ஜெக்டிவ்னா குவாலிஃபைங் வேர்டு. எதை குவாலிஃபைங் வேர்டு? நவுன் அட்ஜெக்டிவ் என்பது நவுன் குவாலிஃபையிங் வேர்டு. அதான் விஷயம், மேட்ரு. இதைத்தான் நம்ம அட்ஜெக்டிவ் சொல்கிறோம். பாடம் தெளிவாக நன்றாக புரிந்து விட்டதா உங்களுக்கு? நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. இன்றைக்கி அட்ஜெக்டிவ் என்ற விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொண்டோம். ஆனால் இப்பொழுதே அடுத்த விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வாக்கியத்தில் மிகவும் முக்கியமானது நான் சொன்னேன். இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த அட்ஜெக்டிவ்ஸை காமன் நவுனுக்கு முன்னாடி தான் போகணும். கிளவர் ரவின்னு சொல்ல மாட்டாங்க. கிளவர் ரவி இஸ் கிளவர்னு சொல்லலாம், ஆனால் கிளவர் பாய்ன்னு சொல்லலாம். ஆனால் ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி நாம் அட்ஜெக்டிவ்ஸை போட மாட்டோம். ஓகே. சில சமயங்களில் இந்த புவர் ரவி, ரிச் ரவி அப்படின்னு எப்பயாவது யூசேஜில் சொல்லலாம். தட் இஸ் ஸ்போக்கன். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வரேன். இப்போ இதை அழைச்சிட்றேன். சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? சார், அடுத்த விஷயத்துக்கு வரேன். இதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு வாக்கியத்திலே வர்பு என்பது மிக முக்கியமானது, நவுன் என்பது முக்கியமானது. இப்போ நவுனை குவாலிஃபை பண்ணுறது அட்ஜெக்டிவ் என்று சொன்னேன். அது ஏன் அட்ஜெக்டிவ்னு சொன்னாங்கன்னா, நவுனை சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாக பயன்படுத்துவோம், ஜெக்ட். அப்போ ஜெக்ட் என்பதை அட்ஜெக்டிவ் என்று சொல்லுவோம், அட்ஜெக்டிவ். அடுத்து வர்பை பற்றி நவுனை பற்றி சொல்லிட்டேன். இப்போ வர்பு, இது ரெண்டு தான் முக்கியம். அட்ஜெக்டிவ்லாம் நவுனை டிஃபைன் பண்ணும், குவாலிஃபை ஆர் டிஃபைன் விளக்கும். வர்பை ஒரு வேர்டு குவாலிஃபை பண்ணிச்சுன்னா குவாலிஃபையிங் வேர்டு. வர்பை குவாலிஃபை பண்ணுற வேர்டு, வர்பு குவாலிஃபையிங் வேர்டு. நவுன் குவாலிஃபையிங் வேர்டு அட்ஜெக்டிவ், வர்பு குவாலிஃபையிங் வேர்டு அட்வர்ப். இது குவாலிஃபைங் சொல்லலாம், ஆர் டிஃபைனிங் the verb word. அப்போ அட்வர்பு என்பது வர்பு எப்படி இருக்குன்னு சொல்லுது, ஒரு செயல் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் அது அட்வர்பு. ஒரு நபர் அல்லது பொருள், இடம் என்பது நவுன், அது எப்படின்னு சொன்னால் அது அட்ஜெக்டிவ். இப்போ நான் சொல்கிறேன், ரவி வாக்ஸ், ரவி நடக்கிறான். ரவி என்பது சப்ஜெக்ட், தட் இஸ் நவுன். வாக்ஸ் என்பது வர்பு, தட் இஸ் வர்பு. வர்பு சென்டென்ஸ்லேயும் வர்பாக தான் இருக்கும், வேர்டுலேயும் இது வர்புன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த நவுன் தான் வர்புக்கு முன்னாடி வந்த சப்ஜெக்டு,
பின்னாடி வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் வரும். புரியுதா? வர்பாக தான் இருக்கும். இப்போ ஒருத்தவன் ரவி நடக்கிறான். என்ன கண்ணு? ரவி நடக்கிறான். எப்படி நடக்கிறான்? ரவி வாக்ஸ் ஃபாஸ்ட். எப்படி நடக்கிறான்? வேகமாக நடக்கிறான். ரவி எப்படி நடக்கிறான்? குவிக்லி, விரைவாக. குவிக்லி. ரவி எப்படி நடக்கிறான்? ஸ்லோவாக நடக்கிறான். தட் இஸ் ஸ்லோலி. குவிக்லி, வேகமாக. ஃபாஸ்ட், வேகமாக நடக்கிறான். தென் ஸ்லோலி. Ravi walks beautifully. இங்க பாருங்க, பியூட்டிஃபுல் என்பது அட்ஜெக்டிவ், பியூட்டிஃபுல்லி என்பது அட்வர்ப். தெரியுதா? ஸ்லோ என்பது அட்ஜெக்டிவ், ஸ்லோலி என்பது அட்வர்ப். எல்வை சேர்ந்து. குயிக் என்பது அட்ஜெக்டிவ், குக்கிலி என்பது அட்வர்ப். எல்வை அட்வர்பு சில அட்ஜெக்டிவ் கூட அல்லது பெரும்பான்மையான அட்ஜெக்டிவ் கூட எல்வை சேர்ந்து அட்வர்ப் ஆகிடும். சரி, அட்வர்ப். ஒருத்தன் நடக்கிறான், அசிங்கமாக நடக்கிறான், அக்லி. இப்படி நடக்கிறான், தட் இஸ் அக்லி. ரவி, இப்போ வர்பு. ரவி வேகமா? இல்லை. ரவி என்ன செய்கிறான்? எப்படி நடக்கிறான்? அப்போ இந்த ஃபாஸ்ட் என்பது எதை குவாலிஃபை பண்ணுது? வர்பையா நவுனியா? வர்பு. அப்போ வர்பை குவாலிஃபை பண்ணது என்னது? அட்வர்ப். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னே, இங்கே இது எடுத்துடுற ரவி. இப்போ பாய்ன்னு சொல்கிறேன், பாய். இப்போ பாய்ன்றவன் ரிச்சி பாய், த ரிச்சி பாய், த புவர் பாய், த கிளவர் பாய், த பிரில்லியன்ட் பாய். இந்த ரிச்சி எதை குவாலிஃபை பண்ணுது? பாய். இந்த புவர் எதை குவாலிஃபை பண்ணுது? பாய். இந்த கிளவர் எதை குவாலிஃபை பண்ணுது? பாய். இந்த பிரில்லியன்ட் எதை குவாலிஃபை பண்ணுது? பாய். பாய்ன்றது என்னது? நவுன். டோட்டலாக சப்ஜெக்ட். அதுதான் விஷயம். புரியுதா? ஆக இந்த நவுனை குவாலிஃபை பண்ணுற இந்த வேர்டில் என்னது? அட்ஜெக்டிவ். புரியுதா இல்லையா? இதுதான் போன வகுப்பில் நான் இந்த கிளாஸ்லேயே பார்த்தேன். நான் இப்போ அடுத்து நான் இங்கே பார்க்க போகிறேன். இப்போ ஃபாஸ்ட், வேகமாக வரேன், வேகமாக நடக்கிறான். அப்போ எதை குவாலிஃபை பண்ணுது? வர்பை குவாலிஃபை பண்ணுது. குக்கிலி, இது என்னது? விரைவாக நடக்கிறான். எப்படி நடக்கிறான்? ஸ்லோலி என்பது எதை குவாலிஃபை பண்ணுது? அவனை குவாலிஃபை பண்ணல, வர்பை. அவனுடைய செயலை, அந்த செயல் எப்படி நடக்கிறது? ஹவ் த ஆக்ஷன் ரன்ஸ். இதான் விஷயம். எப்படி நடக்கிறான்? அழகாக நடக்கிறான். எப்படி நடக்கிறான்? அசிங்கமாக நடக்கிறான். அப்போ சில வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் வர்பினுடைய தன்மையை, தரத்தை, வேகத்தை, இவற்றையெல்லாம் சொன்னால் அந்த சொல்லுக்கு பேர் அட்வர்ப். புரியுதா? அப்போ அட்ஜெக்டிவ்ஸ் அட்வர்ப். அட்ஜெக்டிவ் என்ன பண்ணுது? சொல்லு. அட்ஜெக்டிவ் என்ன பண்ணுது? நவுனை குவாலிஃபை பண்ணுது. அட்வர்ப் என்ன செய்யுது? மறுபடி கேட்குறேன். அட்ஜெக்டிவ் என்ன பண்ணுது? வெரி குட். அட்வர்ப் என்ன செய்யுது? வர்பை குவாலிஃபை. இப்போ நான் இன்னொன்று கேட்கட்டுமா? நவுனை எது குவாலிஃபை பண்ணும்? வெரி குட். வர்பை எது குவாலிஃபை பண்ணும்? சிங்கம். அவ்வளோதான் விஷயம். இந்த விஷயத்தை அப்படியே ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கோ. அப்போ
அட்ஜெக்டிவும் அட்வர்பும். அட்ஜெக்டிவும் அட்வர்பும் இந்த ரெண்டுமே என்ன தெரியுமா? குவாலிஃபையிங் வேர்ட்ஸ். என்னக்குன்னு? குவாலிஃபையிங் வேர்ட்ஸ் ஆர் டிஃபைனிங் வேர்ட்ஸ். குவாலிஃபையிங் வேர்ட்ஸ். புரியுதா? அதாவது விளக்குகின்ற வார்த்தை. நவுனை குவாலிஃபை பண்ணால் அது அட்ஜெக்டிவ், வர்பை குவாலிஃபை பண்ணால் அட்வர்ப். இந்த ரெண்டு வித்தியாசம் தான் புரியுது. அப்போ ரெண்டுமே ஒன்று தான் குவாலிஃபை பண்ணுற வேர்டு, ஆனால் ரெண்டு வெவ்வேறு. இது நவுனை குவாலிஃபை பண்ணுது, அது வர்பை குவாலிஃபை பண்ணுது. ஒரு சென்டென்ஸில் மிக முக்கியம் நவுன் அண்ட் வர்பு. இதுதான் அடிப்படை கருத்து. இந்த நவுனு எப்படி இருக்குது? ஹவு ஹவு. இந்த வர்பு எப்படி இருக்குது? ஹவு. இதான் விஷயம். டபுள் நவுன் தானே. இப்போ இது மட்டும். ஹவ் இஸ் தட் பாய்? ரிச். ஹவ் இஸ் தட் பாய்? புவர். ஹவ் இஸ் தட் பாய்? ஹவ் இஸ் தட் பாய்? இது நவுன். ஹவ் இஸ். வாட் இஸ் தட்? வாட்? அட்ஜெக்டிவ். புரியுதா இல்லையா? இப்போ வாட்ஸ். ஹவ் ஹி வாட்ஸ்? ஃபாஸ்ட். ஹவ் ஹி வாட்ஸ்? ஹவ் ஹி வாட்ஸ்? slowly. ஹவ் ஹி வாட்ஸ்? Beautifully. ஹவ் ஹி வாட்ஸ்? Quickly. அக்னி. ஓகே, இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ இது அட்வர்ப். அப்போ கிராமட்டிக்கலாக நவுன்னா என்னன்னு கற்றுக்கிட்டோம், வர்புன்னா என்னன்னு கற்றுக்கிட்டோம், நவுனுக்கு பதிலாக ப்ரோனவுன்றதை நாம் கற்றுக்கிட்டோம். இந்த நவுன் வர்பு தான் சென்டென்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட்னு கற்றுக்கிட்டோம். இந்த நவுனை விளக்கிற சொல்லலாம் அட்ஜெக்டிவ், வர்பை விளக்கிற சொல்லலாம் அட்வர்பு. புரியுதா? ஓகே, இந்த பாயிண்ட்ஸோடு இன்றைக்கி இருக்கட்டும். இதை நல்லா சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி 5 விஷயங்களை நான் முடிச்சிருக்கேன். வாட் இஸ் நவுன், வாட் இஸ் ப்ரோனவுன், வாட் இஸ் வர்ப், வாட் இஸ் அட்ஜெக்டிவ், வாட் இஸ் அட்வர்ப். இன்னும் கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன், ப்ரிப்போசிஷன், இந்த 3 விஷயங்கள் இருக்குது. அதை பின்னாடி பார்ப்போம். நல்லா புரிஞ்சுப்பீங்களா? எப்பொழுதுமே லெட்டர் நாலேஜ், லெட்டர் சவுண்டு நாலேஜ் என்ன ஹெல்ப் பண்ணுது? வேர்டை படிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இப்போ வேர்ட்ஸ் நாலேஜ் என்ன பண்ணும்? சென்டென்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை உருவாக்கும். நமக்கு சாதாரணமாகவே வேர்ட்ஸ் தெரியும், ஆனால் அந்த வேர்ட்ஸ் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் அவன் ஆற்றல் மிக்க அறிவாளியாக, அறிவில் மின்னுகின்ற சூரியனாக அவன் விளங்குவான். அப்படிப்பட்ட ஒளி கதிர்களை வீசிக்கொண்டிருக்கின்ற அருமை மாணவ செல்வங்களே, ஒரு காலத்திலே நீங்கள் பிரகாசமாக வீசி இந்த இந்திய திருநாட்டை ஒளிமயமாக ஆக்கப் போகிறீர்கள். அந்த ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணில் தெரிகிறது. விடைபெறுகிறேன்.